நாளைக்கு வேற இன்டர்வியூ இருக்கு. நாளைக்கு அவன் என்ன பண்ண போறானோ தெரில. என்ன நாளைக்கு இன்டர்வியூ போறானா? நாளைக்கு தாங்க அவனுக்கு. ஓ டேய் தனுஷே, தனுஷே இங்க வா. எதுக்கு பா கூப்பிட்டீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. என்னடா நாளைக்கு இன்டர்வியூ போறியாமே? சரி உன் பேரும் குவாலிஃபிகேஷனும் திக்காம திணறாம சொல்லு பார்க்கலாம். என் பேர் தனுஷ், நான் படித்தது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இதுவே உன்னால் சொல்ல முடியல. நாளைக்கு கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டேன். தயவு செஞ்சு இன்டர்வியூ போய் அசிங்கப்படாது, வீட்லேயே இருக்கு. இதெல்லாம் வராதுடா, அவனால அதெல்லாம் பண்ண முடியாதுடா. இந்த மாதிரி திக்கிறவங்கலாம் எடுக்க மாட்டாங்கடா. நீ வீட்லேயே இரு. ஏங்க புள்ளைய இப்படி பேசுறீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஏய் எனக்கு தெரியும் அவனால அதெல்லாம் முடியாது. பட வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருப்ப. அப்பா கூட இப்படியே பேசுற முடியாது. யாருமே நம்ப மாட்டாங்களா? இந்த இன்டர்வியூல வேலை வாங்கி காட்டுறோம், அவ்வளவுதான் நடக்கும். இது எங்க அரிசி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறீங்க. என்னாச்சு, ஏன் அழறீங்க? ஏங்க என்னாச்சு, ஏன் அழறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, அவனை அப்படி பேசிட்டேன்ல, அதான் கஷ்டமா இருக்கு. ஏன் அப்போ அப்படி பேசுறீங்க உள்ள இவ்வளோ பாசம் வச்சுட்டு? அப்படி இல்லைம்மா, அவனும் வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறான், கிடைக்க மாட்டேங்குது. இப்படிலாம் பேசினா சரியாயிடுவான். டாக்டர் என்ன சொன்னார்? அவன்கிட்ட தான் இருக்குது திக்காமல் பேசுறதுக்கு. அவனுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனு, இந்த மாதிரி அசிங்கம் அவமானம்லாம் பட்டாதான் அவன் பெருசாக வருவாம்மா. அதனால தான் அப்படி பேசினேன். வாங்க முடியல என்னாலே அப்படி பேசுனது. என் புள்ளையே நான் அப்படி பேசிட்டேன். என்ன பண்ணுறது? இப்படிலாம் பேசினா தான் சரியாவான் அவன். நீ வேணா பாரு, கண்டிப்பாக வேலை வாங்கிட்டு வந்து நிற்பான். உங்கள்கிட்ட சொல்லுவான் பாரு வந்து. சரி வா, அழுவாதீங்க வாங்க.